சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓய்வு பெற உள்ள டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் புதிதாக பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படும் வெங்கடராமன் ஆகியோர் நேரில் சந்தித்துள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழக காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தற்பொழுது பணியில் இருப்பவர் சங்கர் ஜிவால். இவருடைய 2 ஆண்டு பணிகள் நாளை ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவு பெறுகிறது. இன்று அவருக்கு பிரிவு உபச்சார விழா என்பது நடக்கிறது. அதே போல புதிதாக ஒரு டிஜிபியை நியமிப்பதற்கு தொடர்ந்து அரசு ஆலோசனையில் இருந்த நிலையில ஏற்கனவே நிர்வாக பிரிவில் டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமனை அவர் கூடுதல் பொறுப்பாக அவருக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பை வழங்குவது குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சரை இந்த 2 பேரும் தமிழக முதலமைச்சரை தற்பொழுது சந்திக்கிறார்கள். சங்கர் ஜிவால் மற்றும் நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் இருவருமே தமிழக முதலமைச்சரை சந்திக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மற்றொரு டிஜிபி, அதாவது காவலர் வீட்டு வசதி வாரியத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய சைலேஷ்குமார் யாதவ், இவரும் இந்த மாதத்துடன் ஓய்வு பெறுகிறார். அவருக்கும் இன்று இந்த பிரிவு உபச்சார விழா என்பது நடக்கிறது. இவரும் இந்த டிஜிபியான சைலேஷ்குமார் யாதவும் தற்பொழுது முதலமைச்சரை சந்திக்கிறார். 2 டிஜிபிக்கள் ஓய்வு பெற இருக்கிறார்கள். அதே போல புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட இருக்கிறார். அவரும் தற்பொழுது சந்திக்கிறார். இது தொடர்பான உத்தரவு இன்று அல்லது நாளை வெளியாகும். அதாவது புதிதாக கூடுதல் பொறுப்பாக டிஜிபி சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்படுகிறார் என்ற அந்த உத்தரவு என்பது இதற்கு பிறகு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அதற்கான உத்தரவை தமிழக அரசு உள்துறை செயலாளர் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது. இன்று அல்லது நாளை அது வெளியாகலாம் என்றும், ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான், இன்று பிரிவு உபச்சார விழா நடந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் அவர் பணியில் இருந்து விடைபெறுகிறார் சங்கர் ஜிவால். அன்றைய தினமே கூடுதல் பொறுப்பாக நியமிக்கப்படக்கூடிய அந்த டிஜிபி அவரும் பொறுப்பேற்பார் என்றும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.